மாவட்டம் குளத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட இரும்பாளி கிராமத்தில் கடந்த இரண்டு நாட்களாக ஜீவன் கிரஷருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 5 கிராம மக்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு வரோம். இந்த நிலையில் இன்று காலையில் கிரஷர் தொடர்ந்து நடைபெற்று இருக்கும்போது செல்வகுமார் என்கிறவர் போயிட்டு கேட்டிருக்காரு, தூசியாக வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படி வரையில் அவரை பின்தொடர்ந்து வந்த பெனட் அந்தோனி ராஜுங்கிறவர் அவர் காரில் இடித்து தட்டி விட்டு இவர் கீழே வந்து தற்பொழுது அவர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் வந்து மெடிக்கல் காலேஜில் நாங்கள் புதுக்கோட்டையில் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கோம். அந்த எதிர்ப்பு தெரிவிக்க போராட்டம் பண்ணுறதை மோட்டிவேட்டாக வச்சுக்கிட்டு அவர் கொலை முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்காரு. அவர் கிராமத்தில் வந்து அந்த ஜீவன் கிரஷரே எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்து மட்டும் நாங்கள் போராட்டம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயம் முழுக்கவும் பாதிக்கப்பட்டு போச்சு. சுவாச கோளாறு போன்ற நோய்கள்லாம் ஏற்படுது. அதுவும் இல்லாமல் மேய்ச்சல் தரிசு புறம்போக்கு நிலத்தான் அவர் மாற்றி அவர் கனிமலத்தை தொடர்ந்து கொள்ளையடிச்சிருக்காரு. இரவு பகலாக சாப்பிட கூட முடியலை. சுத்தமாகவே விவசாயம் பாதிக்கப்பட்டு கருவை மண்டி எங்களுக்கு வாழ்வாதாரமே முழுக்க பாதிக்கப்பட்டு போயிருக்கு. இதுக்கு அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? தட்டி கேட்டால் குண்டர்களை வச்சு மிரட்டுறதும், பொய்யா போலீஸில் புகார் தெரிவிக்கிறதும், ஆளை விட்டு அடிக்கிறதும், இன்னைக்கு நடந்த சம்பவம் வந்து காரை விட்டு இடிச்சிட்டு போயிருக்காரு. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து இது சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. திரும்பியத்தை தொடர்ந்து இது அடுத்த சம்பவமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் இன்னும் எத்தனை உயிர் இந்த கனிமூலத்தினால நாங்கள் எத்தனை உயிர் இன்னும் இழக்க போகிறோம்னு தெரியல. இதுக்கு அரசு அதிகாரிகளோட பதில் என்னங்கிறது எங்களுக்கு தெரிவித்தா மட்டும்தான் நாங்கள் அடுத்து என்ன முடிவு எடுக்கணுங்கிறது அரசு அதிகாரிகள் தான் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கல்குவாரிக்கு எதிராக பேசிய முதியோர் மீது கொலை முயற்சி நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த முதியோர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் முதல் செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம். இந்த செயலை செய்த நபர்கள் குறித்த விவரம் கிடைக்கப்பட்டிருக்கா? முழு விவரம். புதுக்கோட்டை மாவட்டம் இரும்பாளி கிராமத்தில் விவசாயத்திற்கும் குடியிருக்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் விதிமுறைகளை மீறி கல்குவாரி செயல்படுவதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த 25ஆம் தேதி அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் வந்து சம்பந்தப்பட்ட குவாரி முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் அந்த குவாரி இன்று செயல்பட்ட நிலையில் இதனை பார்த்த அதே பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்ற முதியவர் வந்து அந்த குவாரிக்கு சென்று அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த குவாரியின் உரிமையாளர் சம்பந்தப்பட்ட முதியவர் செல்வகுமார் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது காரில் இடிப்பது போல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்த செல்வகுமார் காயங்களுடன் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். குவாரிக்கு எதிராக தட்டி கேட்டதால் செல்வகுமாரை வந்து கொலை செய்ய முயற்சித்ததாக அவர் குடும்பத்தினர் மற்றும் உறவினர் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இது குறித்து சம்பந்தப்பட்ட கல்குவாரியின் உரிமையாளரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவருமான பெனட் அந்தோனிராஜிடம் நம்ம விசாரித்த போது தங்கள் கல்குவாரி வந்து முறையாக அனுமதி பெற்று கடந்த 27 ஆண்டுகாலமாக செயல்பட்டு வருவதாகவும் பட்டா இடத்தில் தான் வருவாய்த்துறை மற்றும் கனிமவளத்துறை அதிகாரிகள் அனுமதியோடு குவாரி நடந்து வருவதாகவும் சிலர் திட்டமிட்டு வேண்டுமென்று அடிக்கடி பணம் பறிப்பதற்காக பிரச்சனை செய்வதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் செல்வகுமார் என்பவர் இன்று காலை தான் குவாரிக்கு வந்தபோது மது போதையில் தனது வாகனத்தை மறித்து பிரச்சனையில் ஈடுபட்டதாகவும் தான் அவரிடமிருந்து ஒதுங்கி வந்த நிலையில் தற்போது தவறான குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்றும் இது குறித்து வில்லனூர் காவல் நிலையத்தில் தற்போது புகார் அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ்.